இந்த கப்பல்ட இரும்புகளை வந்து வெடிச்சு சிதறி எங்கட பழியிலேயே கையை வச்சு எடுக்கிறாங்க. என்ன செய்ய கலரில் வரும் காலி அடிச்சு முடிச்சு போட்டு ஆங்கள் போன நாள் இதுக்கு சந்திக்க இல்லை வியார் என்றதே எங்களுக்கு பெரிய ஆசையா இருக்கு. ஐயா வேண்டாம் ஐயா இதில் போக ஒரு விஷயத்த ஜோஸ் நேர்த்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை உங்களுக்கு வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாரை பறக்க 4 மட கண்மாய் டெய்லி ரசம் தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் சம்பவம் நடந்தா பாஸ்போர்ட்டை காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய முள்ளிவாய்க்கால் பகுதியில் நிற்கிறோம். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணம் போகிற ஒரு சொல்லி விஷயத்தை முடிச்சிருப்போம். ஆனாலும் அண்ணாக்களோட பிளான் வந்து முல்லைத்தீவை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து வவுனியாவில் நின்றுட்டு இப்போ விடிய பிரம்பலிக்கிட்டு முல்லைத்தீவுக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முள்ளிவாய்க்காலில் வந்து எங்களுடைய உறவுகள் வந்து நிறைய இறந்த இடங்கள் எல்லாம் இருக்குது. அவைகளுக்கு எல்லாமே வரலாறுகள் எல்லாம் இப்போ நியூஸ் மூலமாக இல்லாது புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சிருக்கணும். அதன் மூலமாக தான் இந்த இடங்களை பார்க்கணுன்ற ஒரு முடிவெடுத்து வந்திருக்கணும். குறிப்பாக வந்து நாங்கள் நிற்கிற இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த இடம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எல்லாம் நாங்கள் காட்டியிருப்போம். ஒரு யுத்த வாகனம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டிப்பரை வச்சு அமைச்சது, அதாவது நம்மவர்கள் தயாரித்தது. சுற்றி வர குண்டுகள் துளைக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 5 லேயர் கண்ணாடியை வச்சு இந்த வாகனத்தை வந்து செய்திருக்கிறோம். உண்மையிலுமே வந்து இதெல்லாமே வந்து நம்மவர்களின் படைப்பு உலகத்துக்கு ஒரு நுண்ணறிவு திறமை இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல இதில் சில் இருந்தது போல் இப்போ கலட்டிட்டு நினைக்கிறேன். இரும்புகள் களை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கணும் தான். இது வேறு இதில் சுற்றி வர அப்படியே குண்டு துளைச்சி அடையாளங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இதெல்லாமே குண்டு துளைச்சி அடையாளங்கள் தான். உண்மையிலுமே இதெல்லாம் வரலாற்று இதுகள். ஆனால் இதுகள் கொஞ்சம் காலத்துலேயே அப்படியே உக்கீரும் போல் இருக்குது. போகிற போக பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷம் இருந்ததில்லை, எல்லாமே உக்கீரும் போல் இருக்குது. அப்படி அங்கால போய் இந்த கப்பலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். குறிப்பாக நான் கப்பல்னு சொன்னால் தான் அதன் பேர் வந்து பரா கப்பல் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்தியாவில் இருந்து அரிசிகளை வந்து தென்னாவரிக்கு அயற்றி கொண்டு போய்களை வந்து இந்த இடத்துல 2006ஆம் ஆண்டு வந்து பழுதாப்பனது. அதுக்கு பிறகு எடுத்து இங்கே இருக்கிற நம்மவர்கள் வந்து பயன்படுத்தினார்கள். அதாவது உள்நாட்டு போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு எல்லாமே சொல்லுவேன். குறிப்பாக என்னன்றதை நான் கிட்டடியில் ஒரு வீடியோ போடைக்கல எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட இரும்புகளை வந்து எடுத்து நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்போம். நீங்கள் கூடுதலான பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தடாகம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த இரும்புகளை பயன்படுத்தி தான் செய்திருக்கோம். முதல்ல வந்து நாங்கள் அந்த கப்பலுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்கும், அங்கேயில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடல் வந்து நல்லா வந்து ஏறி வந்துட்டு, அதனால் வந்து நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வந்து போயிடலாம். சடுனா தாற்றம் தயவுசெய்து இங்கெல்லாம் வரைக்கில் வந்து கவனமாக இருங்க, உள்ளே போயிடாதுங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த கப்பலோட நீட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய கப்பலாக இருந்திருக்கும் அப்படின்ற யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ இரும்புகளுமே வந்து நம்மவர்கள் வந்து ஆயுதங்கள் செய்கிறதுக்கோ இல்லாது அந்த நான் சொன்ன இடங்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பாவிச்சிருக்கணும். இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, இதில் இருந்து அங்கால போய்க்கில் வந்து ஒரு லான்ச் மாதிரி உண்டு. அதாவது நாங்கள் லைனாக இதுக்கு போய்க்கல எல்லாம் கப்பல்கள் கார்களை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு பயன்படுத்திவிடும். அப்படியான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அது எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கப்பல் குறிப்பாக வந்து இது நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு வந்து போய்க்கல ஒரு சில இரும்புகள் இருந்தது. இப்போ பெரும்பான்மையான இரும்புகளை மேல் பகுதியில் வந்து காணலை. நான் நினைக்கிறேன் ஜாலையும் இந்த ஒரு நேரத்தில் வந்து வெட்டி அந்த விளையாட்டுகள் எல்லாம் நடக்க போல் இருக்குது. இது என்னத்தின் நான் நினைக்கிறேன் அந்த கப்பல்ன்ற ஒரு பகுதிகளாக இருக்கும், இல்லை அதை எடுத்து ஒட்டி நம்மவர்கள் செய்த துண்டாக இருக்கலாம். எல்லாமே வந்து கீழ்ப்பகுதியால் வந்து அப்படியே உக்கி கொண்டு வருது. இதில் எல்லாமே வந்து உக்கி வந்த விஷயங்கள் இல்லை. இதுகள் வந்து வெடித்து சிதறி இதுக்கு மேலே ஒரு கிபிர் குண்டு தாக்குதல் நடந்திருந்தால் வெடித்து சிதறி எப்படி இருக்குமோ அந்த ஒரு இதுகளை வந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாமே வந்து குண்டும் துளைச்சிருக்கு, அதே மாதிரி வெடிச்சும் வந்து சிதறி இருக்குது. எல்லாம் பார்க்கல வந்து ஒரு நிமிஷம் நடான்ற மாதிரி தோணுது. நம்மவர்களின் படைப்பு இவ்வளோ ஒட்டி ஒன்று செய்விக்கிறதுக்கு இவ்வளோ ஆழம் சென்றிருக்கும் பாருங்களேன். இந்த அமைப்பு வந்து இப்போ உங்களுக்கு தாராளமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஆரம்ப காலகதியில் பகுதியில் வந்து இதுகளை காணலை. ஏன்னா ஆர்மி கேம்ப் இருந்தாலும் அதுகள் மரபட்டிருந்தது. இப்போ தான் வந்து இந்த கடற்கரை பகுதியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாருங்களேன் எப்படி இருக்குங்க. இத்தனை பேர் இந்த புனிதர்கள்ட கை அடையாளங்கள் கைகள் பட்ட இடங்களாக இருக்கும். இங்கே எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய குண்டுகளால் அடிச்சிருக்கணும். இப்போது சித்தரப்பட்டு போய் கிடக்கு. நாங்கள் இந்த இடங்களெல்லாம் பார்க்குற விஷயங்கள் உண்மையிலுமே வந்து இதுகளை தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு வந்திருக்கிற அண்ணாக்களுக்கு வந்து முதலாவது நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து சுற்றுலாத்தலங்களை காணும் அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் இவையில் வந்து நிறைய தமிழ் பற்றி வேலைக்கு இருக்குது.
அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கு பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ண இதுலேருந்து புதுக்குடியிருப்பு, அதுக்கு பிறகு வந்து மேதகு தலைவரண்ட வீடு, அப்படியான இடங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதால் வந்து பெரும்பாலான சுற்றுலாத்தலங்களை வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு இங்கே வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இன்னும் இவையில் போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நாள் வந்து அவைகளுக்கான ஃப்ளைட்டும் இருக்குது. குறிப்பாக நாங்கள் இதுகளுக்குள்ள பெரும்பாலான இடங்கள் பார்த்துருப்போம். ஏதாவது வித்தியாசமான அனுபவியில் கூட்டிக் கொண்டு போய் நடந்தது அப்படின்னா உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இதில் இருந்து அப்படியே புதுக்குடியிருப்பால் யாழ்ப்பாணம் போகிற பயணம் தான் வந்து ஆரம்பிக்க போகுது. வேலும் இதை பார்த்து முடிஞ்ச பிறகு மொழிக்கிட்டம் இதிலிருந்து புதுக்குடியிருப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கிலோமீட்டர். அது பிறகு யாழ்ப்பாணம் போகிறதுக்கு பெரிய ஒரு தூரமாக இருக்கும். ஒரு அம்மா வந்து இதில் சந்தித்த நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த அபாயமெண்ட் போட்டிருக்கு பாருங்கள், இதுக்குள்ளால் இருந்து வந்தவேல். அதான் நாங்கள் வந்து நம்ம இதால் வரீங்க அப்படின்னு கேட்டு மாடு மேய்ச்சிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னவேல். மேலே அம்மாண்ட பாடம் வந்து பெருசு தான். பிள்ளைகளும் வந்து ஒரு பிள்ளை இருக்காமல் வாக்கு வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னவேல். பெரிய இப்படியான பாவம் பாய் வரையா ஜீவனான பழி நானும் மேலான பிள்ளை மேலான எங்கட பழியிலேயே கையை வச்சு எடுக்கிறாங்க. என்ன செய்கிறது? பாடுவாடா 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கா 3-4 மாடா இல்லாமல் அழிச்சின்னு ஒரு 10 மாடு பெறாது நிற்கிற மாடு. அதுதான் ஜீவியம். வேறு எனக்கு கூலி வேறு நான் நல்லா நிறைய வேலை செய்வேன், மற்ற வேலமாக இல்லை. நானே தோட்டங்கள் கொத்தி வெங்காயம் போடணுமோ, கொச்சி மிளகாட்டு வைக்கணுமோ, தனியாக கச்சார 3-4 ஏக்கருக்கு போட்டுட்டு தண்ணி அடிக்கணும். எல்லாமே பொறுப்பு. யாரையும் பிடிச்சி செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்படி தான் பிரயாசப்பட்டு இவங்களை வளர்த்து வச்சேன். இந்த வருத்தத்துக்கு பிறகு 3-4 வருஷம் ஒரு இயங்க முடியாது. ஒரே வார்த்தை நேற்று 3 நாள்லாம் இன்னும் கூட நிமிதியெல்லாம் நேற்று ஆஸ்பத்திரி போவேன். நாளைக்கு இந்த இதெல்லாம் அடைச்சி கடி மேலெல்லாம் அது நாளைக்கு வார செவ்வாய் இந்த எலும்பு முறிவு அதுக்கு கிளினிக்கு செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி போகணும். அப்படியே மாறும். அப்போ என்ன பேக்கில் என்ன வச்சுருக்கீங்க? ஐயா குலை குலை அங்கே ஒரு ஆரோ உங்களோட சேட்டு கலரில் வரும். காலி அடிச்சு முடிச்சு போட்டு ஆங்கள் போன இடத்துல நான் பின்னால் போகிறேன். இப்போ இந்த கட்டு வந்து காய்ச்சல் இப்போ 15-20 நாளாக எழும்போ சட மாட்டேன், ஒன்றும் செய்ய கொள்ள மாட்டேன், சமைக்க கொள்ள கூட இல்லை. ஆட்டுக்கு பின்னால் போக இல்லை. அதே எல்லாம் போன வருஷம் 75 ஆட்டுக்கிட்ட எல்லாம் நோய் வாய் வீங்கினது. மகள் 2 மகள், மூத்தவ கதைக்கு இருக்க மாட்டா, 39 வயசு. ஓ இவரும் தான் மூத்த பிள்ளை. அவர் வாரதில்லை. இன்றைக்கு மட்டும் வந்தார். அவருக்கு ஒரு மாடு கொடுத்தார். ஓ அவர் சாப்பிடாம இல்லை, தேத்தண்ணி குடிக்கல, விடிய விளையாடுங்க விளையாட்டுக்கு திரிகிறவர். இன்றைக்கு அவருக்கும் ஒரு 2-3 மாடு நிற்குது. அவள் அந்த கொடுத்த முதல் மாடையும் கண்டையும் களவெடுத்துட்டாங்க. அது இந்த கண்டு பெரிய அம்மா ஒரு 5 லிட்டர் பால் எடுக்கும். நல்லா பால் மாடு. அது அப்போ கண்ட நிற்கிற மாட்டை போட்டு வந்தார். இன்றைக்கு வாரது இல்லை. இல்லைன்னா நான் தான் தனியாக வாரேன். வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சந்திக்கிறேன். இல்லை உங்கள் கடற்கரை பிடிச்சி வருவேன் பொல்ல ஊண்டி. அதால் நேற்று அந்த எல்லாம் வந்தேன் சந்திக்கிறேன். இன்றைக்கு அப்படியே வந்து இந்த வந்தேன். நான் முந்த நாள் இதுக்கு சந்திக்க இல்லை வியார். இன்றைக்கு தான் நிற்கிறேன். இப்போ ஒரு 5-6 மாடு காண இல்லை. அப்போ இதால் இப்படியே போய் நீ இப்படியே உள் பாதையால் எங்களை வீட்டுக்கு போடுவான். சரி ஐயா. அப்போ வேறு என்ன இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னா அவளுக்கு தான். ஓ உங்களை அப்படியா? உங்களை கண்டதே எங்களுக்கு பெரிய ஆசையாக இருக்குது. சரியாம்மா இதை வச்சுக்கொள்ளுங்க. ஐயோ இல்லையா ஐயா, ஐயோ வேண்டாம் இல்லையா, வேண்டாம் ஐயா, இல்லை வச்சிருங்க வேண்டாம் வச்சிருங்கம்மா. ஓகே இந்த கர்மம் எங்களை கண்டு நீங்கள் அங்கேருந்து வந்த வச்சிருங்க தேவைக்கோ அதான் பழி நாங்க வாங்கி சாப்பிடுவோம். ஐயோ இது என்ன கருமப்பா, நாங்களே உங்கள வந்து அம்புட்டோம். சரியாம்மா. யாரு? மனைவி. அங்கதான் சொந்த இடம் இந்தியா ராமேஸ்வரம். கிளினிக்கு போய் வாங்க. ஓமையா சரியாம்மா சந்தோஷம் ஐயா. கனடாலேருந்து ஒரு அண்ணா தான். நாங்கள் எங்கள் மூலமாக கனடாலேருந்து ஒரு அண்ணா தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படியான போகிற இடங்களில் நீங்கள் ஆரை சந்திச்சாலும் உங்களுக்கு தெரியண்டு பட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு. சொந்தங்களில் இருக்குன்னு நாங்கள் போகிற இல்லை. எங்களுக்கு வெளிநாட்டுக்கு எங்கள் சகோதரங்கள் யாரும் போக இல்லை. எங்கள் 6 பேர், 4 பொம்பளையா. நான் தான் எல்லாருக்கையும் மூத்தவ. அதுக்கு கீழே இன்னும் ஒரு தங்கச்சி. அவள் கொஞ்சம் மனநோய் மாறிப்பலான் வருத்தம். அவள் மற்ற 2 தம்பி, மற்ற கீழே 2 தங்கச்சி எல்லாரும் இருக்கணும். அப்போ சொந்தங்களில் உள்ள போய் வரவேன். நான் யாருக்கும் போகிறதில்லை, எனக்கு பிடிச்சி கொள்ளாரு. சரியாம்மா கவனம் ஆடு மாடுகளை பார்த்து கொள்ளுங்க. ஓமையா என்ன செய்யறாரு? ஓ அவர் படிக்கிறார் ஐயா. இப்போ 6ஆம் ஆண்டு போல. அவனுக்கு பேக் தூக்கி இயலாது, அவனால வீட்டை விட்டுருவாங்க. சரியாம்மா வரேன். சந்தோஷம் ஐயா, போயிட்டு வாங்க. இன்னும் நீங்கள் எங்களுக்கு தர்ற கதை. உண்மையிலுமே இப்படியான நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாது, வலிக்கிடும். எதிர்ச்சியாக நிப்பாட்டினாங்க. ஆனால் அம்மாக்களே வந்து நிறைய சோகங்கள் இருந்திருக்கு. இதில் போக ஒரு விஷயத்தை யோசிச்சு கொண்டு போகிறேன். இப்போ எல்லாரும் இல்லை,
அந்த அம்மாண்ட எதிர்பார்ப்பு இந்த காசுக்காக தான் கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லவே இல்லை. அவன் ஒரு உள்ள உணர்வை வந்து எங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருந்தவன். இந்த காசு கொடுக்கல பார்த்தீங்களா, இல்லை வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னவன். உண்மையிலுமே சிலர் வந்து இப்படியான அம்மாக்கள் எல்லாம் இருக்கணும் தான். குறிப்பாக இதுலேருந்து புதுக்குடியிருப்பில் போய் பெட்ரோல் அடிக்கணும். இது 4வது தடவை பெட்ரோல் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 6000 ரூபாய்க்கு அடித்தது கொழும்பு வரைக்குள்ள. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வெற்றி இந்த பிரதிபலிக்கிற விதமாக வந்து ஒரு சிலையை வந்து வச்சிருக்கணும். ஆனால் தமிழ் மக்கள் நினைவு கூறுறதுக்கு வந்து இந்த அரசாங்கத்தில் மட்டும்தான். அதுக்கு முதல் நிறைய கெடுபிடிகள் வந்து இங்கே நடந்தது. இராணுவ வெற்றியை நினைவு தூவி. இப்போ புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து அப்படியே பிறந்தன் போய் அதிலேருந்து அங்கால சங்குப்பட்டி போவோம்னு யோசிக்கிறேன். இப்போ 4வது தடவை வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அடிச்சிட்டேன், எவ்வளோ மொத்தமாக அடிச்சிட்டோம் அப்படின்றதே மறந்து போயிட்டேன். எல்லாம் 2 கட்டை வந்தோடனே இந்த வெகனாரில் வந்து பெட்ரோல் லைட் வந்து பார்த்தது. இந்த பாலத்துக்கான வேலைகளும் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கோமோ. இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டாவளை பாலம் பழுதாக போனதான் அந்த பாலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணுமெண்டு. 5 கிலோமீட்டர்லாம் போகிறது இல்லை அந்த பாலத்துலேருந்து. 1 கிலோமீட்டரும் இல்லை இந்த பாலம் இருக்குது. இது இந்தியன் ஆர்மி செய்து கொடுத்தது பாருங்கள் எப்படி இருக்க போதுன்னு. இதில் போய்க்கல கொஞ்சம் சத்தம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னவேல். அதே மாதிரி 2 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூபர் போல். சவுண்டு தான் வேலை செய்த மிச்சங்களை ஏற்றி கொண்டிருக்கணும். இலங்கை ஆர்மி இந்தியன் ஆர்மியும் நிற்கிறோம். இந்த நம்ம ஆர்மி நிற்கிதுங்க. ட்ரோன் ஏற்றி பார்த்துட்டு இருக்கணும். செம பாலாஜி நம்மளால தான் இருப்பார் போல. தமிழாக்கள் இருக்கிறோம். தமிழர்கள் இருக்கிறாங்க இந்தியன் ஆர்மி. இது எடுக்க முடியாது, இறங்கி எடுக்க முடியாது. அண்ணா நினைச்சிருந்தா போய் இந்தியன் ஆர்மியோட இறங்கி கழிச்சிருக்கலாம். என்னால பேச ஆவார். வேண்டாம், இந்தியன் ஆர்மி தான். அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், போய்கிட்டே இருப்போம். இப்போ நான் நினைச்சபடியே வந்து சங்கப்பட்டி ரோட்டாலே வந்து போய் கொண்டு இருக்கேன். ஏன்னா சாவச்சேரியில் போனோம்டா, சாவச்சேரி ரோட்டில் போனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இதில் ஓடிட்டு இதில் இருந்து ஷார்ட்கட் எடுத்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தலைவர் வீட்டை போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஈஸியாக. இதில் பூனேரிக்கு பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். மோலாயன்ற ஒரு இடத்துல. குறிப்பாக வந்து இந்த இடங்களை பார்க்கல வந்து அண்ணா தங்கட ஊர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர. தங்கட ஊர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காங்க. கோயில்கள் மற்றது பனைமரங்கள். ராமநாதபுரம் நம்மளோட ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படித்தான் இருக்கு. ராமநாதபுரத்தில் திருப்புல்லானிலிருந்து பெரியப்பட்டினம் போகிற வழி, திருப்புல்லானிலிருந்து சேதுக்கரை போகிற வழி, திருப்புல்லானிலிருந்து அப்படியே ரெகுநாதபுரம் டு புதுமடம், அந்த வழியாக போய் ராமேஸ்வரம் கனெக்ட் ஆகிற வழிகள், அப்புறம் பெரியப்பட்டினத்தில் இருந்து ஈசிஆர் வர வழிகள், கேணிக்கரை, இந்த இடங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இலங்கையில் உங்களுக்கு வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயங்கள் அதிகமாக இருக்குது. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை மட்டும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் மனசு வச்சு சரி கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ நிமல் ராகவன் ஒருத்தர் வந்து ஒரு தன்னார்வலர் வந்து அங்கே இருக்கிற நீர்நிலைகளை சரி பண்ணி கொடுத்து விஜயநகர் யாழ்ப்பாணத்துலேயும் செய்கிறார். வந்து நிமல் ராகவன் தானே. அவரோட ஒரு இதனால ஒரு சில ஏரியாக்கள் வந்து இப்போ விவசாயம் கூடி இருக்கு, நீர்நிலைகளும் மேலே வந்துருக்கு. அவரையும் நிம்மதியாக வேலை செய்ய விட்டாலே போதும், எங்கள் மாவட்டம் சரியடி கொடுத்துட்டு போயிடுவார். இதை மட்டும் நீர்நிலைகள் மட்டும் எங்கள் மாவட்டத்தில் அதிகப்படியான நீர்நிலைகள் உள்ள மாவட்டம், அதிகப்படியான குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் இருந்த மாவட்டம். முல்லை பெரியாறு அணையை தேடி போன சேதுபதி மன்னர்கள் கட்டி கொடுத்த அணைகள் நிறையா இருக்குது. நாரை பறக்கா 4 மட கண்மாய், ஆர்எஸ் மங்கலம் கண்மாய் இருக்குது. எல்லாத்தையும் சரிப்படுத்தினாங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். சுற்றுலாத்தலங்களுக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி அருமையாக இருக்கும். அப்படி தான் இந்த ஏரியாக்கள் அப்படி தான் இருக்குது பார்க்குறது. அதில் குறிப்பாக இதெல்லாம் பாருங்கள், வயல்கள் விதைச்ச உடனே சூப்பராக இருக்குது அதை பார்க்கவே. சரி, இப்போ சங்குப்பட்டிக்கு வந்துட்டோம். அண்ணாக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இந்த ரோட் உங்களோட ஊரில் இருக்குதா? எப்படி இருக்குதா? எங்களுக்கு ஒரு உலக பாரம்பரிய சின்னமே வச்சுருக்கோம், பாம்பன் பாலம் தனுஷ்கோடி போகிறது. அதை தாண்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது போய் பாருங்கள், பாம்பன் பாலத்துக்கு கீழே இறங்கி குருசடை தீவு போய் பாருங்கள். அப்படியே அங்கேருந்து ராமேஸ்வரம் ரோட்டில் போனீங்கன்னா தனுஷ்கோடி போங்க. எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பார்க்கலாம். சொர்க்க பூமி தமிழ்நாடு.
பாலம் பழுது பார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது, மெதுவாக செல்லவும். VR கேம் போட்டிங் கார் ரைட். கீழே கப்பல் போகிற வழி, அதனால் ஏறி அப்படியே இறங்கணும், அவ்வளோதான் இல்லையா? கடலுக்கு நடுவில் பறந்து கொண்டு இருக்கிறோம். யாழ்ப்பாணம் வந்தாச்சு. இதுலேருந்து செல்வா ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ஆட்டிறைச்சி கறி நல்லா இருக்கும். அண்ணா வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். ஆட்டிறைச்சி அது சாப்பிட உண்டு. அது மாதிரி சில கருவாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் செல்வா ஹோட்டலுக்கு. அலஸ்டீம் ரோட்டை தான் கால் பண்ணி கேட்டேன். 15-16 செகண்ட் தான் விடுறாங்க. அதுக்கிடையில் அங்கே தொங்கலில் நிற்கிறாங்க வேறு மட்டும் திருப்பி விழுந்துடும். இதுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமாக வாகனத்தை ஓடிட்ட வேண்டாம். சரி கட்டிக்காக இருக்கணும். சரி இப்போ செல்வா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதில் வெளியிலேயே இவ்வளோ வாக்கில் இருக்குது. என்ன கட்ட போது எல்லோவில் போய் பார்ப்போம். சரி இப்போ ஆட்டிறைச்சி கறி சாப்பாடு ஒன்றாச்சு. சுவத்த குத்தரிசி சோறு இதில் தான் சாப்பிட்டு வந்து சொல்கிறேன். சரி இப்போ ஆட்டிறைச்சி கறி சாப்பாடு நானும் அண்ணாவும் அக்கா வளமே மாதிரி மரக்கறி சாப்பாடுகள் இருக்கிற சாப்பிட்டது. குறிப்பாக வந்து 1180 ரூபா வந்து ஆட்டிறைச்சி கறி எடுத்தது. நாங்கள் வளமையாக வீடுகளில் சாப்பிட்ற அளவுக்கு என்ன சொல்ல பார்ப்போம், உரைப்பிருந்தாண்டு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு மிடிலான ஒரு பேண்டா எல்லாருமே வந்து கடையில் சாப்பிடணும் தானே, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இது இருந்தது. மற்றபடி இது ஒரு இந்த சாப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா குத்தரிசி சோறும், வீட்டு சாப்பாட்டுக்கு 100 கொடுக்கலாம், கடை சாப்பாடு 2 வரைக்கும் ஒரு 80 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே ஓகே. ஆனால் மட்டன் முத்துநாடு சொல்லுவாங்க, அதனால கறி ரஃப்பாக இருந்தது. கிடாயாடு நல்லா முத்துநாடு, அதனால கறி ரஃப்பாக இருக்கு. குத்தரிசிக்கும் அந்த இதுக்கும் ஓகே காரம் இல்லை. சொன்ன மாதிரி கீரை அல்டிமேட்டு. கீரை தான் வேண்டி 2-3 தடவை சாப்பிட்டாரு, நல்லா இருக்கும். அல்டிமேட்டு. அடுத்த தடவை வரும்போது ரசம் இல்லைன்னா கடைக்கு சீல் வச்சிருப்பா. அதான் ரசம் கேட்டிருந்தவர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது அப்படின்னு சொன்னவர். அதனால் இதில் சாப்பிட்ட அப்புறம் கடைசியில் ரசத்தை விட்டு சோத்தோடு சேர்த்து சாப்பிடுவீங்களா? நாங்களும் ரசம் குடிக்கிறனால தான், ஆனாலும் வந்து இப்போ சில வேளை சோறுலேயும் போட்டு சாப்பிட்றாங்களோ அதே வெல் டெய்லியாக செய்வீங்களேண்ணே? டெய்லி ரசம் தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. சரி, நாங்கள் இதிலேருந்து அடுத்ததாக வெல்வெட்டித்துறை நோக்கி எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டரே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் சிலை பாருங்கள். ஓகே, ஒரு மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிஷத்துலேயே அங்கே துறைக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு தான் சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நல்லா இருக்காது. கிடங்கு பள்ளத்துக்குள்ள டங்கு போகணும். இதுக்குள்ள அந்த தைலி டீம் இருக்குது போல இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியுது. நானும் பார்த்துட்டே வந்தேன், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காணலை. அந்த தைலி டிவிக்கார உள்ளுக்கு எங்கேயோ போகணும் போல இருக்குது. இப்போ ஊரணிக்கு வந்துட்டோம். இந்த பேர்களெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது. இல்லாட்டி சும்மா நாங்கள் வளமையாக வரைகளை வந்து என்னென்னு பார்ப்ப வேண்டாம், இந்த கேகேஎஸ் கடற்கரை ரோட்டு பார்த்துட்டு போயிடுவோம். சேர்ச் வந்து 1976 வந்து கட்டினது. குறிப்பாக இந்த வல்வெட்டித்துறை பருத்தித்துறை இல்லாமல் வந்தோன்னா பட்டம் ஏற்றி விடும். இங்கே பாருங்கள், பட்டம் ஏற்றி வச்சுருக்கு. நம்மள 2 பட்டம் பறந்து கொண்டிருக்கு. எல்லாருமே இங்கே பட்ட போட்டியே நடக்கிறது. தைப்பொங்கல் இருக்குது தானே, தைப்பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் கட்டி, வாழ்க்கையில் பார்க்காத பட்டங்கள் எல்லாம் கட்டி விடுவேன். சிலர் பெரிய பட்டங்களுக்கு கயிறு எல்லாம் கட்டி விடுவாங்க, பெரிய நைலான் கயிறு எல்லாம் கட்டி விடுவேன். இந்த பாருங்க, என்ன ஒரு இதுக்குலேருந்து வருது பட்டம் ஏற்றுறான். அது பரம்பரையாக ஊறி போன விஷயம், பட்டம் கட்டி விடுதல். நாங்களே பல்லாளியில் ஆத்தாக்கா பாடசாலை மட்டும்தான் இருக்குது போல இருக்குது, இல்லை வடக்கில் அது இது மட்டும்தான் இருக்குது போல இருக்குது, மிச்சம் எதுவுமே காணலை. சரி, இப்போ பார்த்திங்கன்னா தொண்டவனாற்று பாலம், அதாவது செல்வச்சன்னதி கோயிலடிக்கு வந்துட்டோம். நாங்கள் மச்சம் சாப்பிட்டுட்டோம். அங்கால கடல், இங்கால கலப்பு, ரெண்டும் சேர்ற இடம் தான் இடம். செல்லப்பா ஐயா நிற்கிறார். செல்லப்பா 94 வயசுலையும் இப்பயும் 1000 ஓடிக்கொண்டிருக்கார் இந்த காரை வச்சு. வரும்போது பார்ப்போம், வர மாட்டோம். சரி, இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா தலைவருடைய வீட்டுக்கு வந்துட்டோம். தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள் சிறுபிராயத்தில் வசித்த இல்லம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதாவது ஆரம்ப கட்ட வீடு, ஆனால் இப்போ எல்லாமே வந்து இடிச்சிருக்கணும். கடைசியாக வந்து பிறந்தநாள் கொண்டாடினா அதையும் வந்து போட்டிருக்கணும். கார்த்திகை 26 இதில் பாருங்கள், முதல்ல இப்படி தான் இருந்தது. ஆர்மி இதெல்லாம் போட்டு வந்து ஃபுல்லாக இல்லாமல் வச்சுருக்கணும். இது இந்த தலைவருடைய வீட்டை பார்க்கத்தான் இதில் வந்து வந்திருந்தவை. பழைய எழுத்துக்கள் எல்லாம் இருந்தது, அது ஃபுல்லாகவே வந்து அழிச்சிட்டேன். சின்ன வயசில் வாழ்ந்தாலும் குறிப்பாக பெரும்பான்மையான காலங்கள் வந்து வன்னி காட்டு பகுதியில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கால எல்லாம் எம்ஜிஆர் சிலைகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து இதுகளில் வர்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக கூட இருக்கும். அப்படி கையோடைய பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் வந்து
சொல்ல தேவையில்லை, இப்படியான உதவிகள் வந்து செய்திருந்தாருந்து அதற்கான சிலையை வந்து இதில் வச்சிருக்கணும். சரி, எங்களுடைய பயணம் இதுலேருந்து அப்படியே பருத்தித்துறை நோக்கி கம்பிரிட்ஜ். சரி, இப்போ இடையில் அண்ணா அந்த பீச்சு வலை வீசுகிற அண்ணாவோட கதைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதால் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். அது மாதிரி இந்த இடத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த லேயர் ஃபுல்லாக வந்து இயற்கை அமைஞ்சதா இல்லை செயற்கையாக இந்த கற்கள் போட்டு வச்சுருக்கணுமா அப்படின்றது தெரியலை. இன்னும் சோகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஐயா நிற்கிற அளவுக்கு நாங்கள் போன மாட்டோம், எங்களோட ஜீன்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். அந்த ஒரு காரணத்தால் போகலாமா வேண்டாம் வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். போனால் கட்டாயம் இதுக்குள்ள காரங்களில் இருந்து போயிடாது, உப்பு தண்ணி ஊறிடும். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கோம். ஐயா இஞ்சால வருவாரா இல்லை அங்கே எடுப்பாரா? ஐயா வந்து மீன் பிடிக்கல போல் டென்ஷனில் நிற்கிறாரா அப்படியே போட்டு கொண்டிருக்கார். சரி, அப்படியே பருத்தித்துறைக்கே போயிடும். இப்போ போகிறோம். இதில் பாருங்கள், இந்த சில இடங்களில் இப்படி கிளுங்குன்றதை பாருங்கள். ரோட்டுகளை செய்கிறதுக்கும் பெரிய ஒரு அரசியல் பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. கிளுங்குண்டு வந்தாச்சு. இது வந்து மெத்தடிஸ்ட் பெண்கள் உயர்தர பாடசாலை பருத்தித்துறை. இதுக்குள்ளே தான் ஹார்லி கொளிச்சும் இருக்குது. கடல் ஆக்ரோஷமாண்டு அடிச்சு கொண்டிருக்கு. இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கருவாட்டு கடைகளை சுற்றுலாத்தலமாக வந்து கொண்டிருக்கு. கருவாட்டு கடைகளாக மகள் போட்டிருக்கணும். இதில் ஒரு பனைமரம் இருக்குது பாருங்கள். இதுதான் வன எல்லை பனைமரம். இலங்கையின் வட பனைமுனை. கடைசியாக இருக்கிற பனை எல்லையில். சரி, இப்போ இந்த பார்த்துட்டு வெளிக்கிட்டோம். அண்ணா வந்து இன்றைக்கு வருங்காலோட நின்றார் கூடுதலான டைம். ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறோம். பல என்ன சொல்றது, அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாரு, இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது வெறுங்காலோட தான் வரணும் அப்படின்றது ஒரு பிளானு. தலைவரோட வீட்டை பார்க்க போகும்போது வெறுங்காலோட தான் வரணும், அந்த இடம் அந்த எல்லையை அதில் மிதிக்கணுன்றது ஒரு பிளானு. ஷூவை கழட்டி டிக்கியில் போட்டேன். வெறுங்கால தான் இன்னைக்கும் நாளைக்கும். ஃப்ளைட் ஏற போகும்போது அப்படியே டிப்டாப்பா அப்படி படித்த இன்ஜினியர் மாதிரி மாப்பிள்ளை கெத்தா போகல. அதுக்கப்புறம் எங்கள் நாட்டுக்குள்ள போயிட்டு நாங்கள் எங்கே காஸ்டியூம் மாறிக்குவோம். எல்லாருமே அப்படி தான் வெளியில் போய்க்கலாம், கொஞ்சம் இதாக வருவோம். இதில் ஒரு லைட் ஹவுஸ் டவர். இது வந்து ஆர்மியின் கட்டுப்பாட்டில் இருக்க அளவு நாங்கள் உள்ளே பார்க்கல. லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1931 இதில் வந்துட்டோம். நாங்கள் பார்க்க வந்த வடமுனை கடை. ஒரு 2 நிமிஷம் வடமுனை ஆஃப் பண்ணேன். பின்னாடி வந்து ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று போயிடுச்சு. அது வந்து நம்ம நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த லைட் ஹவுஸ் கட்டி. இந்த வடமுனை கடையில் வந்து வடமுனை அடியில் நிறைய கடைகள் வந்துட்டு குறிப்பாக வந்து இது வடமுனை, அதே மாதிரி தென்முனை அப்படிலாம் இருக்குது இலங்கையில். இது வந்து வடக்கிண்ட முனை. இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் லெட்டர் போட்டால் வருமானது எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் வாரம்புற வரைக்கும் நான் கட்டாயம் கொண்டு வருவேன். இந்த வேறு ஒன்று பிளான் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு அடையாளமாக. இந்த இடத்த பார்த்தாச்சு. அதே மாதிரி வெயிலும் வந்து தாராளமாக அடிக்குது இந்த இடங்களில். இதில் இருந்து அப்படி எங்களுடைய பயணம் ஓடக்கிற அப்பம் இப்போ என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியல. அப்படி இருந்தால் சந்தோஷம். போனவரை போயும் காணலை. இருந்தாலும் ஒரு விட்டு பார்த்துறா நல்லா இருந்தால் ஒரு அடி வடத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓடக்கரைக்கு வந்து நான் இருந்த கடை எனக்கு தெரிஞ்ச 2 கடையும் வந்து பூட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாக்களுக்கு வருத்தமாக இருக்கணும். அவைகளுடைய அந்த ஓடக்கரைன்ற ஒரு சமுதாயம், அந்த கல்ச்சர் வந்து இல்லாமல் போகுது. சரி, இதுலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வெளிக்கிடுவோம். சரி, இப்போ யாழ்ப்பாண டவுனுக்கு வந்தாச்சு. குறிப்பாக வந்து எங்களுடைய ரியோவில் வந்து அவைகளுக்கான ஒரு ஐஸ்கிரீமை வந்து வேண்டி கொடுப்போம். எப்படி இருக்குன்றதை எப்படி அவைகளுக்கு கொஞ்சம் திருப்திப்பட கஷ்டமாக இருக்குது. வேணா இந்தியாவில் நிறைய ஐஸ்கிரீம்களை குடிச்சிருப்பினோம். நான் பாப்பா அவையில் என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ குடிச்சு முடிஞ்சு. அண்ணா எப்படி இருந்த ஐஸ்கிரீம்? சூப்பர் அக்கா, நல்லா இருந்தது. அதே மாதிரி என்ன மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு வரணும், ஒரு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கணுமா அப்படின்ட்டு. அங்கே ஃபேமஸான ஐஸ்கிரீம் என்னென்னா இந்தியாவில்? அருண் ஐஸ்கிரீம் இருக்கு. அருண் ஐஸ்கிரீம், ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். ஐபாக்கோ இருக்கு. சரவணாஸில் போனீங்கன்னா அவங்களோட ஓன் ஃபேக்ட்ரி ஐஸ்கிரீம் இருக்கு. நிறைய இருக்கு ஐஸ்கிரீம் நிறைய. எது உங்களுக்கு பிடிச்சேன்டா? என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் கண்ணன் ஒருத்தர் இப்போதான் ஐஸ்கிரீம் கூட ஓப்பன் பண்ணியிருக்கான். இப்போ நான் போயிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன், வாங்க. சென்னை லக்ஷ்மிபுரத்தில் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்கும். வேற ஆனால் எதிர்பார்த்த ஃப்ளேவர் கூட இடங்களில் இருக்கிற ஃப்ளேவர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமாக தான் இருந்தது. ஓகே, ரோல்ஸும் வந்து சாப்பிட்டாங்க. ஸ்பெஷல்னு ஒன்று கொடுத்தாங்களே, ரியோ ஸ்பெஷல்னு, ஜெல்லி, பப்பாயா, பைனாப்பிள் 3 தான் போட்டிருந்தாங்க இல்லையா? நட்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஜெல்லி அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெல்லி வந்து அதுவும் இருக்குது, ஃப்ரூட்டு இருக்கிறதும் இருக்குது. நாங்கள் ஜெல்லி தான் சாப்பிட்டோம். ஏன்னா ஜெல்லி வந்து ரியோ ஸ்பெஷலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா, கலர் ஸ்டார்ட் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும். சில விஷயங்களை வந்து அண்ணாக்கள் கூடுதலாக பார்க்கணும். அந்த கலரிங் அதுகள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் வந்து நோய்.
சரி, இதில் இருந்த அடுத்ததாக அண்ணாக்கள் வந்து காசு மாற்றணும். அதுவும் யாழ்ப்பாணத்தில் காசு மாற்ற போகிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், பர்ச்சேஸ் நடக்க போகுது. கோட்டை பார்க்கணும். இந்த 2-3 விஷயங்களை வந்து நாங்கள் செய்யணும் வீட்டில். வெயில் அப்படியே நேராக பிட்டிக்குது வச்சு எங்களுக்கு. சரி, இப்போ காசு மாற்றுறது போய் கொண்டு சன்க்ரீம் ஒன்று பூசுகிறேன். அந்த இது அது வந்து வேர்த்தோடு அப்படியே கரை கலருக்கு மாறிடுறேன். சரி, இதுலேருந்து கமலாவோ ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லிக்கணும். அங்கே தான் வந்து நியாயமான ரேட்டில் மாற்றலாம்னு சொல்கிறது. அண்ணாவும் நானும் தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். மலேஸ்வரியில் தான் மாற்ற வந்து நாங்கள் குறிப்பாக இன்றைக்கும் வந்து பர்ச்சேஸ் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஆனால் இந்த வந்து யாழ்ப்பாணத்தில் சேல் போட்டிருக்கேன். இப்போ நர்மதாவுக்கு தான் மாற்ற வந்து நான் மாறி கமலேஸ்வரின்னு சொல்லிட்டேன். அது வந்து கடை இந்த ஓனர் செத்துட்டார் போல இருக்கு, இல்லை வேறு யாரோ செத்துருக்கணும் போல். ராமநாதபுரம் யாழ்ப்பாணம் அண்ணாண்ட ஊர் வந்து இந்தியாவில் வந்து ராமநாதபுரம் தான். அதான் இதை பார்த்து கொண்டிருக்கார். இதுலேருந்து யூனியன் பேங்க் பக்கத்தில் ஏதோ ஒரு கடை இருக்கான், அங்கே போகணும். இப்போ காசு மாற்ற போனாங்க. அண்ணா என்ன சம்பவம் நடந்தேன்னா பாஸ்போர்ட்டை கார்டில் நின்று போயிட்டேன். கடவுளே. சரி வாங்க, காசு மாற்றியாச்சு. இங்கே வந்து 3.4 ஒரே ரேட் தான். எங்கே போனாலும் வந்து இந்தியா காசுக்கு வந்து 3.4 ஏதோ வரும். 4 ரேட்டில் மாற்றி இருக்கணும். 88 வச்சோம். அந்த 26 மாற்றினது. அண்ணா அவரை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டாலே ஆளை காணும். யாழ்ப்பாணத்தோட பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுக்காம போகிறது நல்லா இருக்குமா? இந்தியாவோட ஒரு 8 மாவட்டத்துக்கு இருக்குமா? இல்லைங்க, இந்த எல்லா மாவட்டங்களும் பஸ் போகும். இங்கே 8 மாவட்டம் சுற்றிக்கும். இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசாங்க பேருந்து எல்லாமே வந்து பஸ்ஸு எல்லாம் அப்படியா நான் பார்த்துட்டு வரட்டேன். உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த லைனில் நிற்கிறது எல்லாமே யாழ்ப்பாணத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறது. பெரும்பாலும் கேரனர் பஸ்ஸுகள், மாதவர்கள் பஸ்ஸுகள், இதில் பார்த்திங்கன்னா பருத்துத்துறை பஸ்ஸுகள். இதுகளெல்லாம் பார்க்கல சின்ன வயசில் மோடியால் வந்து மானிப்பாய் போன ஞாபகங்கள்லாம் வந்து ஞாபகம் பெறுது. நிலவாலை, பட்டத்தெரிப்பு. ஆனால் இன்றைக்கு வந்து பர்ச்சேசிங் நடக்கிறதா வந்து ஒரு அருமையான விஷயமா இருக்குது. சரி, ஒரேடியாக இதுலேருந்து அடுத்து என்ன செய்ய போயிடுமோ தெரியல. ஒதுக்கிட்டு வந்தால் பாருங்க மாதவர்கள் பஸ் நிற்குது. சரி, இப்போ கோட்டைக்கு வந்தாச்சு. கோட்டைக்கு வர சொல்லி வந்துட்டோம். குறிப்பாக வந்து நான் அந்த கோட்டைக்கு ஆரம்ப காலத்தில் இது திறந்த உடனே நான் நினைக்கிறேன் யுத்தம் 2011-12 அதுக்கு பிறகு நான் இந்த கோட்டைக்குள்ளே போனதில்லை. என்னடா இதில் வெளிப்புற சுவர்கள் கொஞ்சம் வடிவாக இருக்கும். அதே மாதிரி அதில் தூக்குமடை இருக்குது, அதை அடுத்து பெருஞ்சுவர்கள் இருக்குது. அப்படி 2-3 விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய சிங்களாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகி கொண்டிருக்கணும். அதுக்குள்ளே ஒரு ஜெயில் நினைக்கிறேன், அதுவும் இருக்க வேணும். அப்படி மற்றது இதில் எங்கடையாக்கள் ஆட்சி செய்தது, ஆமியாக்கள் இருந்தது, அப்படியான வரலாறு கோட்டையை பொறுத்த மாதிரிலாம் தெரியும். அப்படி எஞ்சாலையும் பாருங்கள், சூரியன் மறைகிறது வந்து எப்படி இருக்குன்னு. அண்ணாக்கள் உள்ளே போயிட்டு வரட்டும். அப்படியே ரிலாக்ஸ் நாங்கள் இருப்போம். இதில் கீழே அப்படி போய் அப்படி வரணுமா?